வணக்கம் முருக பக்தர்களே. வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது நினைத்த ஒரு மனிதன் கோவிலின் கோபுரத்தில் நின்று குதிக்க தயாரானார். அந்த நொடியில் முருகா என்று கூப்பிட்ட குரல் அவர் வாழ்க்கையும் தமிழையும் மாற்றிவிட்டது. வாருங்கள், அவர் யார் என்று பார்ப்போம். திருவண்ணாமலையில் பிறந்த அவர் அருணகிரிநாதர். இளமையில் புத்திசாலி, ஆனால் தவறான நட்பு இன்பாசைகள் அவர் வாழ்க்கையை முழுமையாக வீணாக்கிவிட்டது. அவர் அக்கா தன் சேமித்து வைத்த நகை எல்லாம் கொடுத்து அவர்கள் தம்பியை வாழ வைத்தார்கள். ஆனால் அருணகிரிநாதர் மாற்றமே இல்லை. ஒரு நாள் அவர் அக்கா சொன்ன வார்த்தை, உன் வாழ்க்கை இப்படி போகக்கூடாது. அந்த வார்த்தை அவரை மிகவும் காயப்படுத்தியது. மேலும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. நண்பர்கள் விட்டு விலகினார்கள். சமூகம் அவமானப்படுத்தியது. அவர் நினைத்தார், நான் யாருக்கும் பயனில்லாதவன். அவர் முடிவு செய்தார், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று. திருவண்ணாமலை கோவிலின் உயரமான கோபுரத்தின் மேல் ஏறி ஒவ்வொரு படியிலும் மன அழுத்தம், கீழே மக்கள், மேலே வெறுமை. அவர் கண்களை மூடினார். முருகா, நீ இருந்தால் காப்பாற்று என்று அவர் குதித்தார். ஆனால் அவர் தரையில் விழவே இல்லை. ஒரு தெய்வீக ஒளி, ஒரு மெல்லிய குரல் அவர் கையில் தாங்கி நின்றவர் முருகர். உன் வாழ்க்கை இங்கே முடிவதில்லை, நீ என் புகழ் பாட வேண்டும். அவர் நெற்றியில் வேல் சின்னம். அந்த நொடியில் அவர் மனம் முழுக்க சுத்தமானது. அந்த நாளிலிருந்து அருணகிரிநாதர் மாற்றம். முருகன் கோவிலுக்கு சென்று பாடினார். முத்தை தரு பத்தி திருநகை. அவர் பாடல்கள் மக்கள் மனசை உருக்கியது. அவர் எழுதின ஒவ்வொரு பாடலும் முருகனின் அருளின் சாட்சியாகும். ஒரு மனிதன் தன்னை கைவிட்டாலும் முருகர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அருணகிரிநாதர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், தவறு செய்தாலும் முடிவு இல்லை, மனம் திருந்தினால் அருள் உறுதி. முருகா என்று ஒரு முறை அழைத்தால் போதும் என்று அருணகிரிநாதர் கூறினார். நன்றி, வணக்கம்.